தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் நாளை வரை பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என வானிலை மையம் எச்சரிக்கை. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் நெஞ்சுவலி காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவர்களை தொடர்பு கொண்டு ரகுமானின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மும்மொழி கொள்கை வேண்டாம் என்றால் திமுக அரசு தமிழகத்தில் ஒருமொழி கொள்கையை அமல்படுத்த தயாரா? திருச்சியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையான இன்று சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். மேகமூட்டம் காணப்பட்டதால் சூரிய உதயம் பார்க்க முடியாமல் ஏமாற்றம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் மேலூரில் ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை வீரத்துடன் அடக்கிய காளையர்கள். பஞ்சாபில் நடைபெற்ற ஹோலா மொஹல்லா விழாவில் வீரதீர சாகசத்தில் ஈடுபட்ட சீக்கியர்கள் குதிரை ஏற்றம், வால் சண்டை போன்ற விளையாட்டுகளில் திறமையை வெளிப்படுத்தினர். அசாமில் கடந்த 10 ஆண்டுகளில் 10,000 இளைஞர்கள் ஆயுதங்களை கைவிட்டதாக அமித்ஷா தகவல். போராட்டம், வன்முறைகள் ஓய்ந்து தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பெருமிதம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேசிய நலனுக்கானது என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தகவல். நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு பின் சட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் திட்டவட்டம். மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டம் வெல்லப்போவது யார்? இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் பல பரீட்சை. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 6 நாட்களுக்கும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். செஞ்சு அருகே இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. மதுபான ஊழலில் சிக்கி ஆட்சியை இழந்த டெல்லி, சத்தீஸ்கரை தொடர்ந்து தமிழகத்திலும் செந்தில் பாலாஜியால் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. மத்திய பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏசி வெடித்து பயங்கர தீ விபத்து. அறைக்குள் இருந்த 150க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. கனடா அமைச்சரவையில் 2 இந்திய வம்சாவளி பெண்களுக்கு இடம். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அனிதா ஆனந்துக்கு தொழில்துறை ஒதுக்கீடு. அமெரிக்காவில் புனித பேட்ரிக் பண்டிகையையொட்டி பச்சை நிறமாக மாறிய சிகாகோ நதி. 2 படகுகளில் கொண்டுவரப்பட்ட சாயம் ஆற்றில் நிரப்பப்பட்ட கண்கொள்ளா காட்சி. சிஎஸ்கே போட்டிகளை காண வரும் ரசிகர்களுக்கு இலவச மெட்ரோ ரயில் பயணம். ரசிகர்கள் டிக்கெட்டை காண்பித்து இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.